வணக்கம். ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு சம்பவத்த பத்தி பகிர்ந்துக்கிட்டாரு. என்ன சம்பவம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ரூ. 1,00,000 ஒரு ஆள்ட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னடா வட்டிக்கு திடீர்னு வட்டிக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே கொஞ்சம் இல்லை அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுடா. ஆமா அப்படின்னு சொன்னான். சரி இந்த ரூ. 1,00,000 வாங்கி என்னடா பண்ண போகிறேன்னு நான் கேட்டேன். இல்லைடா கொஞ்சம் செல்வ கடன்லாம் இருக்குது, டெய்லி கட்ட முடியல. அதனால தான் அந்த ஒரே வருஷம் வாங்கினா ஒரு ஆளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கணும். அது சரிதான்டா. ஆனால் எத்தனை பைசா வட்டி என்ன வட்டின்னு நான் கேட்டேன். அப்போ அவன் சொன்னால் 10 வட்டி அப்படின்னா 10 வட்டினா என்ன கணக்குடா இது எனக்கு புரியலை அப்படின்னு. ஆனால் அப்போ சொன்னால் 10 வட்டினா 10,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய்டா. 10,000 ரூபாய்க்கு 1000 நம்ம 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்லாம் கொடுக்கணும். அப்போ 10 வட்டினா இப்படி தானே கேட்டேன். ஆமாடா மாதம் 10,000 ரூபா அந்த ஒன்றாந்தேதி வாங்கியிருக்கிறேன். ஒன்றாந்தேதி கொடுக்கணும்டா. 1ஆந்தேதி 2ஆந்தேதிக்குள்ளே கொடுத்துக்கலாம். 3ஆந்தேதி வரைக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொன்னோடனே அப்படி சொன்னான். உடனே நானும் சரி கேட்டுக்கிட்டேன். உடனே 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், சொந்தக்காரங்கிட்ட தாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கைக்கு வரலை. வந்துட்டு உடனே கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே நானும் சரி சொல்லி கேட்டுட்டு நான் போயிட்டேன். அடுத்தால மறுபடியும் ஒரு 15 நாள் கழித்து நான் பார்த்தேன் அவனை. என்ன மக்கா நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்கம்பா அப்படின்னா. உடனே அவன் சொன்னால் இல்லைடா என் சொந்தக்காரங்க சென்னையிலேருந்து இருக்கிறாங்க. அவங்க எனக்கு பைசா அனுப்பிட்டாங்க, அக்கௌண்ட்டில் அனுப்பிட்டாங்க. வந்துட்டு பைசா வந்துட்டு எவ்வளோடானா 1,00,000 வட்டி கேட்டாங்களாடா. இல்லை நீ எப்போ தருவியோ தான்னு சொல்லிட்டாங்க. வட்டிலாம் வேண்டாம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையாடா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொன்னதுக்கு அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னா, இப்போ வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு 15 நாள் ஆச்சு அப்படின்னா, போய் அப்படியே கொடுத்துட்றா அப்படின்ட்டு நானும் சொன்னேன். உடனே அவனும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக போய் கொடுக்க போயிருக்கிறான். கொடுக்க போன இடத்துல அங்கே வாங்கக்கூடிய பேர் எனக்கு 1ஆந்தேதி தான் பைசா வேணும், இப்போ எனக்கு தேவையில்லை அப்படி என்று மறுத்திருக்கிறார். பைசாவும் கையில் இருக்குது, அதாவது கொண்டு போய் கொடுக்குறாரு. இல்லைண்ணே 1ஆந்தேதி வாங்கியிருக்கிறேன், உங்களுக்கு 1ஆந்தேதி கொடுக்கணும், ஆனால் நான் 15ஆந்தேதியே கொடுக்குறேன், பாதி வட்டியை தந்துடுறேன், 5,000 ரூபா தந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறார். எனக்கு 1ஆந்தேதியே என்னை கொண்டு வந்து கொடுங்க. இன்னும் சொல்கிறான், இல்லைன்னா என் கையில் இருந்தால் செலவாயிரும், என்ன ஆகுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அது கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசியாக 1ஆந்தேதி வரைக்கும் அந்த பைசாவை பாதுகாத்து வச்சு அந்த 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக போய் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் வாங்குறாரு. இப்படியும் இருக்கிறார்கள் என்று உணர்த்துவதற்கு இந்த கதை உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. சிந்தித்து கடன் வாங்க பழகிக்கொள்ளுங்கள்.